வணக்கம். இன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் சம்மந்தமாக நம்ம பேசியிருந்தோம். அதாவது சந்திரசேகரன் அப்படின்ற ஒருத்தர் கெரோலினா எஸ்டேட்டில் உள்ள ஒருத்தர் தன்னுடைய உரிமைக்காக இன்னைக்கு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அந்த உண்ணாவிரத போராட்டம் இப்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், நாங்கள் இது சம்மந்தமாக உயர் மட்டத்துக்கு நாங்கள் அறிவிச்சிருந்தோம். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி மற்றும் மஞ்சுள சுரவீரா ஆகியோருக்கு தகவலை வழங்கியிருந்தோம். அவங்க தற்போது நாளை பாராளுமன்றம் கூடவிருப்பதால் இப்போது இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாது என்று செல்வி அவர்களுடைய செயலாளர் திரு உதயபுனிதன் அவர்களை களத்துக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த பிரச்சனை தொடர்பா நமக்கு ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு நமக்குன்னு சொன்னா தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் பிரதீப் சோழர்ல இருந்து அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. பாராளுமன்ற உறுப்பினரான செல்வி சகோதரிக்கும், பாராளுமன்ற உறுப்பினர் அனுஷ்கா திலகரத்ன அவர்களுக்கும், எமது பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர சோழர் அவர்களுக்கும் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு நானுமே கதைச்சேன், எல்லாத்தையும் நானும் கால் பண்ணி பேசுறேன். அப்போ நாளைக்கு பாராளுமன்றம் இருக்க காரணத்தினால அவங்க எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. நம்மளும் இன்னும் மக்கள் சந்திப்பு ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சு நீங்க வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நீங்க காலையில் சாப்பிடலையா? முதல்ல சாப்பிடுங்க. இது என் பேர் புனிதன், செல்வி சகோதரியோட செக்ரட்டரி. சரியா? அந்த ரீதியில நானும் அண்ணனாவும் பாசத்திலையும் சொல்றேன். அதே நேரத்தில் பொறுப்புள்ள ஒரு கவர்மெண்ட் ரீதியில நான் சொல்றேன், இந்த இடத்துல நீங்க வேலை செய்வது எந்த ஒரு தடங்களும் இல்லை. அதே நேரத்தில் செல்வி சகோதரி உட்பட எல்லாருக்கும் ஃபேக்ஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இப்போ நீங்க இந்த விஷயம் தொடர்பாக நான் பேசுற ரிப்போர்ட் எழுதி உடனே ஃபேக்ஸ் நம்ம போடுவோம். உங்களோட விஷயம் தொடர்பாக அங்கே பேசப்படும். பிரதிநிதிகள் எல்லாரும் நாளைக்கு பாராளுமன்றம் கூட்டத்துக்காக கிளம்ப போன காரணத்தினால இங்க வரல. அதனால தான் செயலாளர் நான் வந்திருக்கேன். ஒன்னும் நீங்க யோசிக்காதீங்க. இந்த விஷயத்த இப்போ நான் உண்மையுமே சொல்றேன், பொய் இல்லை. இந்த விஷயத்துக்கான நிரந்தர தீர்வு நிச்சயமாக தேடி தரப்படும். அதே நேரத்தில் இந்த எல்லா விஷயங்கள் தொடர்பாக பேச்சு போய்கிட்டு தான் இருக்கு. போன் மூலமாகவும் எல்லா இடங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே ரீதியாக தான் நமக்கு சொன்னாங்க. அதனால தான் உடனே இந்த இடத்துக்கு நான் வந்தேன். நீங்க என்ன செய்யுங்கன்னா, இப்போ பேசாம சாப்பிடுங்க. இந்த வேலையை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. இந்த வேலையை இப்போ கைவிடுங்க. இவங்க பாராளுமன்ற வேலையெல்லாம் முடிச்சு வந்த பிறகு ஆஃபீஸ்க்கு வாங்க, நம்ம கால் பண்ணி கதைப்போம். இப்போ நான் உங்க ஃபோன் நம்பர் எடுத்துட்டு போறேன், நானே உங்களுக்கு கதைக்கிறேன். நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க, இந்த விஷயத்த தெளிவான இடத்துல கதைச்சு முடிப்போம். பிளான்டேஷனுக்கு எந்த விஷயமும் கதைக்க முடியாது. இது பிளான்டேஷன் இடமும் இல்லை. நீங்க சட்ட ரீதியாக வேலை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. அப்படி எடுப்புல சும்மா வைத்தடிக்கிற வேலை இங்க யாரும் செய்ய இயலாது. முதலாளித்துவ ஆட்சி செய்யறதுக்காகவும் அந்த அநீதியை செய்யறதுக்கான கவர்மெண்ட் இப்ப இடம் இல்லை. இது உழைக்கிற வர்க்கத்துக்காகவும் பாட்டாளி வர்க்கத்துக்குமான கொண்டு வந்த விஷயம். இந்த இடத்துல எந்த இடத்துலையும் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். சட்ட ரீதியாகவும் இப்போ நமக்கு மக்கள் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்காக செய்யக்கூடிய சேவைகள் நிச்சயமாக செய்யப்படும் என பொறுப்புணர்வோட சொல்ற அதே சந்தர்ப்பத்தில் இந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க. இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கடமைகளை பாராளுமன்றம் முடிச்சு இங்க வந்த பிறகு உங்களை சந்திக்கிறது மூலமாகவும் இது தொடர்பான விஷயங்களை ஒரு நிரந்தர தீர்வு உடனே எடுத்தரப்படும் என்று சொன்னாங்க. சொல்லிட்டேன், நிச்சயமாக நடக்கும். இந்த விஷயத்துக்கு தடை உத்தரவு எடுத்திருந்தா எனக்கு செய்ய முடியாது. அந்த விஷயத்துல நீங்க இப்ப சொல்லிட்டீங்க தானே, தேடி பார்ப்போம், கால் பண்ணி பார்ப்போம். வட்டல போலீஸ்ல கொஞ்சம் கேட்டு இப்ப நான் பேசிட்டே போறேன். நீங்க வாங்க, கால் அடிச்சு கேட்டு பாருங்க. நான் அங்க போயிட்டு பேசினா இதை வீட்டுல சொல்றீங்க. அவங்க ஒன்று சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. என்ன சார், ஏற்கனவே சார் ஒரு விஷயம் நடந்துச்சு. கடையை மேனேஜ்மெண்ட் உடைச்சாங்க சார். அப்ப ஆமா சார், இந்த அடாவடி தானே சார் வேலை பண்ணாங்க சார். அப்ப நான் அதை Facebookல போட்டு இந்த கலந்துரையாடல ஒரு சாதகமான முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கான முடிவு இன்னும் 4 நாட்களில் நாங்கள் சரியான முடிவை எடுப்போம் என்று உறுதி பூண்டதன் அடுத்து இந்த உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, எங்களுடைய மக்கள் எதிர்பார்ப்பது இதுதான். எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எங்களுடைய தலைவர்கள் உடனடியாக அதற்கான தீர்வை அவர்கள் வாங்கி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா. அது எங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. எனவே இனிவரும் காலங்களிலும் எங்களுடைய மக்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களை சிறந்த முறையிலே கையாண்டு அவர்களுக்கு உன்னதமான ஒரு தீர்வை நீங்கள் வழங்குவீர்கள் என்று நம்புகின்றோம். நன்றி, வணக்கம்.